கிறிஸ்துவுக்குள்ளே யாரும் இந்த பரிசுத்த வாரம் முடிந்து இயேசு கிறிஸ்துவ நினைவுகூர்தல் பண்டிகையாகிய ராபோஜன பண்டிகை பெரிய வியாழன், வியாழன் வியாழன் என்று சொல்லப்படும் மாண்டிஸ் தாஸ்தி என்ற வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ உலக வரலாற்றில் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று இரு பிரிவாய் பிரிக்கிறதை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் இரு பிரிவாய் பிரிக்கப்படுகிறது. லெண்டல் அதுவும் என்பது இயேசுவின் வருகையின் காலம். லெண்டல் என்பது இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினால கடந்து போகாத என்ற வார்த்தையின்படி தாழ்த்தி அவருடைய சமுதாயத்தில் காத்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இது லெண்டல். இந்த லெண்டல் காலங்கள முதல்ல ஒரு அந்த கடந்த அதை பாடுகளின் ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. பேஷன் சென்றாங்க முந்தின ஞாயிறு, ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிறு, 6வது லெண்டல் நாட்களில் 6வது ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு, பேஷன் ஆஃப் சண்டே, ஆண்டவர் வியாகுலப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. அதுவரை அது 2 நாட்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் பரிசுத்த வாரம் ஹோலி வீக் என்று சொல்லப்படுகிற ஒரு வாரம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காலங்கள். கடந்த 3 நாட்களும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காலங்கள். இஸ்ரேல் மக்கள் ஆட்களுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுக்கணும்னு அந்த மக்களை கூப்பிட்டு யாத்திரா 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் கட்டளையை கொடுப்பார். யாத்திரா 19 உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்வார். லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தம் இல்லாமல் உடனே தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருந்தீங்க, நம்மை பரிசுத்தப்படுத்திக்கிற ஒரு காலங்கள். அந்த கடந்த 3 நாட்களிலும் இந்த போன திங்கள் செவ்வாய் 3 நாட்களும் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வு, இந்த குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வு, இந்த சமூகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்ற 3 தலைப்பில் சென்னை பேராயம் நம்மை சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதை முடித்து இன்று நினைவு கூறுதல் பண்டிகை. இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் மத்தியில் மக்களை பரிசுத்தப்படுத்தி எப்படி அந்த பாடுகளின் சண்டே ஃபார்ம் சண்டே, அதாவது கடமையார் குருத்தொலை ஞாயிறை முடித்து நேரே தேவாலயத்துக்குள்ளே போய் பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்திட்டு அத்தி மரத்தை வந்து பார்ப்பாரு. அத்தி மரம் பட்டுப்போம். அத்தி மரத்தை பார்த்தோன்னா கனி இல்லை. கனி இல்லாதால கனி இல்லாத மரம் எதுக்கு இருக்கணும், அதை வெட்டி போடும்பார். அப்போ தான் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்க ஒரு வேலைக்காரன் அந்த சர்வண்டு அந்த தோட்டக்காரன் சொல்லுவாங்க, ஏன் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இதை கொத்தி எரிப்படுறேன், நல்ல தண்ணி பாய்க்கிறேன், அடுத்த வருஷம் அந்த கனி கொடுக்குங்கிறான். அந்த அத்தி மரம் நம்மை நம்ம கனி கொடுக்கிற மக்களாய் பரிசுத்தப்படுத்துகிற வாரம். அந்த ஃபார்ம் சண்டே முடித்து திருச்சபை சுத்தரிக்கப்பட்டு டைரக்டாக அத்தி மரம். அதுக்கப்புறம் அந்த இது வியாழன். இந்த வியாழனில் தான் அவர் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் தன் சீஷர்களோடு உட்கார்ந்து போய் உணவு அருந்த போவார். உணவு அருந்தமுன்னே திடீர்னு ஒரு துண்டு எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு இடுப்பில் கட்டிக்கொண்டு தன் ஆடைகளெல்லாம் ஊற்றிட்டு துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு தண்ணி எடுத்து ஒருவர் கால்களை அவர் ஒவ்வொருடைய கால்களை கழுவார். அப்போ பேதுடிகள் சொல்வார், என் கால்களை நீ கழுவக்கூடாது, நீ ஒரு குரு, நான் சீச நீங்கள் எனக்கு சரி இல்லைப்பா, இந்த கழுவுன்னா நீ என்கிட்ட பங்கு இல்லைன்பார். அப்போ பேதுரு சொல்வார், என் உடம்பு முழுவதும் கழுவுங்கம்பார். இல்லை ஒரு இடத்துல கழுவுனா போதும்பார். இது எப்படின்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் மம்ரே ஜப பூமியில் ஆபிரகாம் உட்கார்ந்துருக்கிறப்போ 3 தேவதூதர்கள் வருவாங்க. 3 தேவதூதர்கள் வர்றப்போ அவர் அந்த ஓடி போய் அந்த ஆபிரகாம் 3 தேவதூதர்களையும் வரவேற்பார். எப்படின்னா ஆபிரகாமுடைய லைஃப்பை ஒரு காமெடியாக ஒரு லைஃபாக சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆபிரகாம் தினம் ஒரு 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 சாமியாருக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிட மாட்டாராம். காலையில் அவர் டிஃபன் சாப்பிடணும்னா ஒரு சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்காம சாப்பிட மாட்டாராம். அப்போ அவர் அந்த சாமியார் வர வரையும் காத்திருப்பாராம். எப்படியா தினம் ஒருத்தர் வந்து வரான். ஒரு நாள் ரொம்ப லேட்டாக ஒரு சாமியார் வர்றார். ரொம்ப லேட்டாக கிட்டத்தட்ட அவர் சாப்பிட்றதுக்குலாம் அந்த வழியாக போகிறார் பசியில். அவர் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. அந்த சாமியார் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. ஒரு 11-12 மணி ஆகிட்டு காலையில் உச்சி வெயில். அந்த வெயிலில் பசி கருவத்தில் வர்றாரு.
அப்போ ஆபிரகாம் ஐயா கூப்பிட்டு என் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வாங்கன்னு சாப்பிட வர்றார். சாப்பிட வந்தோடனே அவருக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்படுகிறது. சாப்பாடு வைக்கிறப்போ அவர் சாப்பிட போகிறார். ரொம்ப பசியில் இருக்கிறதால உணவு பதார்த்தங்களை பார்த்தோன்னே ரொம்ப பசி, வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறார். காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, பாயாசம், இப்படி ஐட்டங்கள், பல ஐட்டங்கள் கல்யாண வீட்டில் போடுறாங்களே, இட்லி போடுவாங்க, தோசை போடுவாங்க, இடியாப்பம் போடுவாங்க, பூரி போடுவாங்க, இப்படியே சப்பாத்தி போடுவாங்க, புரோட்டா போடுவாங்க, இப்படி பல ஐட்டங்கள் வைக்கப்படுது. அவர் சாப்பிட வேகமாக சாப்பிட போகிறார். அந்த சாமியார் சாப்பிட போகும்னு ஆபிரகாம் ஐயா சொல்கிறாங்க, அப்பா கடவுளை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு, நான் உனக்கு ஜெபம் தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன்னு பரமநிலைக்கு வைப்பதாவே ஹெவன்லி மை ஃபாதர்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்துட்டு சாப்பிடுங்கிறார். அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஏன் நன்றி சொல்லணும்? சாப்பிடுங்கன்னா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்ல முடியாதியா? அந்த சாமியை சொல்ல முடியாதியா? ஜெபம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிற மாதிரி மத்தேயு 6:33 சொல்கிறாரு, லூக்கா 12 சொல்கிறாரு. ஆண்டவர்த்தாண்ட சொல்ல முடியாது. சாப்பாடு தரலையா? நீ ஜெபம் பண்ணணும், சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டார் ஆபிரகாம். சாப்பாடு கொடுக்கல. அந்த சாமியார் பசியோடு கடந்து போனாராம். அப்போ திரும்ப ஆபிரகாமுக்கு மணி இப்போ 12 ஆகிட்டு, காலை டிஃபன் டைம், மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துட்டு அவர் அது வரையும் பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டாராம். அப்போ முழங்கால் நின்றுக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார், தகப்பனே இப்படி ஒரு கிறுக்கு போய் சாமியாக வந்திருக்காரு, உண்மை தானே துதிக்க சொன்னேன், அவன் துதிக்க மாட்டானே சொன்னாரா? அவர் சொன்னாரா, எத்தனையோ மக்கள் துதிக்காமல் இருக்காங்க, நீயும் வாழ்க்கையில் எத்தனையோ நாள் துதிக்காமல் இருக்கிற, அவன் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டானோ பரவாயில்ல, முதலாவது நீ அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டியதானே, அதையே அவனுக்கு விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இல்லைன்னாரா? இது மம்மியுடைய இயல்பு. இதேமாரி அந்த மம்மியை சபூமியில் அந்த 3 அந்த தூதர்கள், தேவதூதர்கள் வரப்போ ஆபிரகாம் குடுன்னு ஓடுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் குடுன்னு ஓடி வீட்டுக்கு அவங்க உட்கார, ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு கால்களை கழுவ தண்ணீர் எடுத்து வரையும்பார். பொதுவாக நம்ம வீட்டுக்கு வந்தால் காஃபி, டீ கொடுப்போம். ஆனால் வேதம் யூத முறையின்படி வீட்டுக்கு வருகிறவர்களை முதலாவது கால்கள் கழுவ வேண்டும். வீட்டுக்கு முன்னால் ஒரு சேர் இருக்கும், சேருக்கு கீழே பாண்டு மாதிரி ஒரு சட்டி இருக்கும், அதில் தான் சேர் செட் பண்ணியிருப்பாங்க. வந்தவர் அந்த சேரில் உட்காந்து பாண்டில் காலை வச்சோடனே காலை கழுவணும். வட இந்தியாவில் ஐஎம்எஸ் பணித்தளம், என்எம்எஸ் பணித்தளத்துக்கு போனீங்கன்னா அந்த மக்கள் ஆட்டம் பாடி, அதாவது தேசா இனத்து மக்கள், போந்த இனத்து மக்கள் ஒரு ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வழியிலிருந்து அவங்க எல்லா பெண்களும் ஒன்றாக கெட்டி பிடித்து ஆடிக்கிட்டே போவாங்க நம்மளை வரவேற்றுக்கிட்டு. அந்த சர்ச்சுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளே போகும்னா வெளியே நிற்க வச்சு தண்ணி எடுத்து கால்களை கழுவி அதை துணினால் தொடச்சி, அப்புறம் கடுகெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் வச்சு துடைப்பாங்க. கால்லையும் கையிலையும் வாசனைக்காக மஸ்டர்ட் ஆயிலை தேய்ப்பாங்க. நம்ம எப்படி கடல் எண்ணெயை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அந்த மஸ்டர்ட் ஆயிலை வச்சு லேசாக துடைப்பாங்க. துடைச்சி தான் வீடு நம்ம ஆட்கள் ஐயோ காலை கழுவக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப வெட்கப்படுவோம். அது அவங்க பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே பாரம்பரியத்தை இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அந்த பெண் கண்களோட கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்து அபிஷேகத்தினால் ஊற்றுகிறாள். அப்பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எல்லா அதிகாரத்திலும் இந்த எல்லா நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருக்க அங்கே பரிசேயன் சொல்லுவான், அந்த உயர்ந்த மனிதன் சொல்லுவார், இது ஒரு பாவியான பெண், இந்த பெண் இயேசுவின் பாதங்களை தொடக்கூடாது, ஏன்னா நீ யாருன்னு சொன்னால் உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்கிறாங்க, அப்போ இவன் யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். அது தொடக்கூடாதுன்னு அவர் மனசில் நினைக்கிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. இயேசுவின் கால்களை அந்த ஏழை பெண் கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைத்து பாதங்களில் முத்தமிட்டு பரிமளத்தை பாதங்களை ஊற்றுறப்போ அவனுடைய முகங்கள் மாற்றம் அடைகிறது. மாறி அவர் மாதிரி பார்க்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, ஒருத்தர் 50 தாளம் 50 ரூபா பணம் வாங்கியிருந்தான், ஒருத்தர் 5000 ரூபா பணம் வாங்கியிருந்தான், 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டது. இதில் யார் ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவன் பணக்காரன் சொல்கிறான், 5000 ரூபா மன்னிப்பு பெற்றவன் ரொம்ப அன்பாக இருப்பான். அதே மாதிரி இவள் அநேக பாவங்கள் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றாள், ஆனால் இவள் என் மேல் ரொம்ப பாசமாக இருக்கிறா. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ கால் கழுவ தண்ணி கொடுத்தியா? கொடுக்கல. நீ என்னை நேசிச்சியா? நேக்கலை. நீ கூப்பிட்டா வந்தேன், சோறு கொடுத்துருக்குற, நல்ல பதார்த்தங்கள் உள்ள உணவு கொடுத்துருக்குற, ஆனால்
யூத முறையின்படி நீ என் கால்களை கழுவலைன்னு சொல்லுவார். அப்போ சொல்லிட்டு, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்துடைய போகும்பாரு. ஒருவேளை யூத பாரம்பரியமே கால்களை கழுவுவது தான். அதுதான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன் பாதங்களை அந்த சீஷருடைய பாதங்களை கழுவுறப்போ பேதுரு வேண்டாங்கிறப்போ, இது தேவ நீதி, உன் பாதங்களை கழுவணும், கழுவிட்டு உட்கார்ந்து நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தறினால் இவ்வளவாய் அன்பு கொண்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவர் தந்ததை இவ்வளவாய் அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்ததின் நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அநியாயங்களை மன்னிப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதான வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஒருவேளை அந்த சமாதான வாழ்வு தான் எல்லா சுவிசேஷ நூல்களிலும், சுவிசேஷ புத்தகத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இந்த அன்பு கூறுதல் பண்டிகை, இந்த அப்பத்தின் பண்டிகை சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிலுவையில் அறையப்படும் முன்ன கெத்செமேனில போய் தனியாக ஜெபம் பண்ண முன்ன, இந்த பாத்திரம் விட்டு என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ண முன்ன, அவரை பிடித்து பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள கொண்டு ஜெயிலில் வைக்கும் முன்ன, வாரினால் அடிக்கும் முன்ன, ஈட்டினால் குத்தி சிலுவையில் அறையும் முன்ன சீஷர்களோடு உணவருந்துகிறார். இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். இது பஸ்கா. எப்படிப்பட்ட பஸ்கான்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. யாத்ரா 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, எகிப்துக்கு யோசேப்பு கூட போகிறாங்க. யோசேப்பு ராஜாவாக இருக்கிற காலத்தில் எகிப்துக்கு போகிறாங்க. யோசேப்பு அறியாத வேற ராஜா வர்றார் 450 வருஷம் கழிச்சு. 450 வருஷம் கழிச்சு வேற ராஜா வர்றப்போ அந்த ராஜா இஸ்ரேல் மக்கள் பெருகி இருக்காங்க. அடிமையாக வந்த மக்கள், ஏதோ உணவில்லைன்னு தேடி வந்த மக்கள், நம்ம ஊரில் நம்மையே ஆட்சி செய்கிற அளவுக்கு நம்மளோட அதிக ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மக்களை அடிமைப்படுத்துங்கிறான், வேலை வாங்குறான், உணவு கொடுக்கல. அவருடைய ஆண் பிள்ளைகளெல்லாம் பிறக்கிறப்பவே கொல்லப்படுகிறார்கள். பூவிரால், சப்பரால் மூலம் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லப்படுது. அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அவங்க அழுகையின் சத்தம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் கேட்குது. அந்த சன்னிதானத்தில் கேட்கிறப்போ மோசையை ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரெடி பண்ணிட்டாரு. அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்றப்போ மோசை மட்டும் காப்பாற்றப்படுகிறார். அந்த நைநதியை தூக்கி போடுவாங்க அவங்க அம்மா. ஆண்டுடைய திட்டம் பாருங்க, இன்னைக்கு காப்பாற்றுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் குழந்தையா 2 மாத குழந்தைய தூக்கி தண்ணியில் போடுறாங்க. அதை வளர்ப்பதற்கு பாருங்க, பார்வோனுடைய சகோதரி, ராஜாவுடைய சகோதரியை எடுத்து ராஜ அரண்மனையில் வளர்க்கப்படுகிறாள். அந்த காலம் நிறைவேறின போது எபிரேயர் 11:24 சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தங்களை அனுபவிப்பதற்கு பார்க்கிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டார். 40 ஆண்டுகள் கழிச்சு 2 இஸ்ரேல் சண்டை போடுறப்போ, ஏன்டா சண்டை போடுறீங்க பாரு. ஒரு எகிப்தியர் வந்து ஒரு இஸ்ரேலில் நடிக்கிறப்போ அந்த எகிப்தியரை வெட்டி போட்டுருவான். இவனை வெட்டுறதால இவனுக்கு ராஜாரம்னு வாழ்க்கை கிடைக்காது, மோசைக்கு கிடைக்காது, தெரியும், நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் வர்றார். 40 ஆண்டுகள் வனாந்தரமான வாழ்வு. எகிப்து தேசத்தில் வற்றாத ஜீவநதி நைல் நதி. விக்டோரியா ஸ்ப்ரிங்ஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. விக்டோரியா ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து கிளம்புதான் நைல் நதி, வற்றாத ஜீவநதி. அந்த நைல் நதி எகிப்தில் 5 விழுக்காடு மக்களுக்கு தண்ணி கொடுக்குது. மற்ற இடத்துலலாம் குடிக்க தண்ணி இல்லை. உலகம் எங்கும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா தண்ணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எகிப்தில் மட்டும் காசு கொடுத்து வாங்கணும் தண்ணி ஹோட்டலில். தண்ணிக்கு ரொம்ப டிமாண்டு, ரொம்ப கஷ்டம் தண்ணி எகிப்தில். அந்தளவுக்கு தண்ணி கஷ்டம். அந்த தண்ணி இல்லாத ஊரில் வனாந்திரம், பகலில் வெக்க எரிச்சு, இரவில் பயங்கரமான போர். அதான் இஸ்ரேல் மக்கள் வந்தப்போ பகலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அந்த மக்களை பின்தொடர்ந்துன்னு சொல்லுவாங்க. அந்த வெக்கையில் 40 ஆண்டுகள், அடுத்த 40 ஆண்டுகள் தலைமைத்துவம்.
அப்போதான் மக்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய திட்டம் எப்படி இருப்பாருங்க, 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே திட்டம் பண்ணிட்டார். அந்த அடிமைத்திலிருந்து கூட்டு போகிறப்ப எகிப்து ராஜா விட மாட்டாரு. 12 வாதைகள், தண்ணி ரத்தமாக மாறுது, ஊர் முழுவதும் தவளை வருது, ஊர் முழுவதும் வெட்டிக்கிளிகள் வருது, பூச்சி வருது, 12 வாதை. இருந்தாலும் பார்வனை மன கஷ்டப்படுத்தி அவனுடைய பவர் தெரியணுங்கிறதுக்காக 12வது வாதை சொல்கிறாரு. அந்த யாத்ராகமத்தில் வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து, நீ 1 வயது வயதட்ட கிடா ஆண் குட்டியை எடுக்கணும், அதை வெட்டணும், அந்த எலும்புகள் முறிக்கக்கூடாது, அந்த ரத்தத்தை எடுத்து உன் நிலையில் துவைக்கணும், துவைச்சிட்டு அந்த ரத்தத்தை வீட்டு நிலைவாசலில் தேய்க்கணும், அதை சமைக்கணும், புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும், அது பஸ்கா. அதுதான் வருஷத்தின் முதல் நாள். நீ சாப்பிட்டுட்டு உன் காலில் செருப்பு மாட்டிக்கணும், உன் கையில் தடி எடுக்கணும், நீ இப்போ ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும். காலில் செருப்பு மாட்டிக்கணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணும், கையில் தடி வச்சுக்கணும், ரெடி ஆகிட்டு தான் இதை சாப்பிடணும். அந்த எலும்பு முறிக்கக்கூடாது, அந்த ஆட்டோட எலும்பு முறிக்கக்கூடாது. அதுதான் சங்கீதம் 34 சொல்லும், நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படலை. அவர் கடைசியாக சாகலைன்னா மாலை 5 மணி சூரியன் செட்டிங்கு முன்னால் சிலுவையில் அறைகிறவன் சாக வேண்டும், அது தேவ நீதி. ஆனால் அவர் சாகலைன்னா அந்த எலும்பை முடிப்பாங்க. ஆனால் அவர் ஏற்ற வேளையில் வந்தபோது முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி தன் ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறார். அந்த அப்போ தான் பார்க்காங்க, எலும்பே முறிக்கலை, 3 ஆணி தாங்க, அதில் ஒரு மனுஷன் சாக மாட்டான். அவனுடைய புவியீர்ப்போட சக்தி பாடியோட வெயிட்டு கீழே இழுக்கும், நரம்புகள் இழுக்கும், வேதனையில் தான் துடிப்பான், சாக மாட்டான். அதுக்கு தான் ஈட்டியால் குத்துவாங்க, கால் எலும்பை முறிப்பாங்க, அப்போ தான் சாவான். ஆனால் இவனை சாகடிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தது போர்ச்சேவர்கள் பார்க்குறப்போ ஒரு இறந்து விட்டார். அப்போ தான் சொல்கிறாங்க நீதிமான் அதை தான் சொல்கிறாங்க. யாத்ரா 12ஆம் அதிகாரத்தோடு அதை இணைக்கிறப்போ அதை சாப்பிட்டுட்டு ரெடியாக நீ போயிடணும். அதுதான் பாவமன்னிப்பு நிச்சயம், அந்த மக்களுக்கு விடுதலை. அதுதான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் தன்னை நினைக்கிறாரு, தகப்பனே உனக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு தன் அப்பாட்ட தேடி வர்றப்போ அப்பா வந்தோன்னு என்ன பண்ணுறாரு, அவரை குளிப்பாட்டுறாரு, புது ட்ரெஸ்ஸு போடுறாரு, பாட்டு கச்சேரி வைக்கிறாரு, புது செருப்பு கொடுக்குறாரு, கண்ணுக்குட்டி எடுக்கிறாரு, அடிக்கிறாரு, பிரியாணி போடுறாரு. இதுதான் பஸ்கா. இந்த பஸ்கா நினைவு விடுதலையின் பண்டிகை. என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த உலகத்துடைய அநேகரை எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லா மனிதரும் ரட்சிப்பு பெறுவதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் நம்முடைய நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த இயேசு உலகத்தில் வர்றார். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, இஸ்ரேல் மக்கள் எப்படி தங்களுடைய வேதனையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ, நீங்கள் நானும் இந்த நாளில் தகப்பனே, நீங்கள் அன்னைக்கு நாங்கள் ஒன்று நினைவு கூறுகிறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எங்களை ஆசைவதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. என்னுடைய பாவங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய அமைதி இல்லாத நிலைமை, எனக்கு என் கணவருக்கும் ஒரு நல்ல உடன்பாடு இல்லை, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நல்ல உடன்பாடு இல்லை, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சகோதரருக்கும் ஒரு அமைதி இல்லை. காரணம், இப்படி பாவங்கள் நான் செஞ்சுருக்கேன், ஒரு அமைதியை தாங்க தகப்பனே. நான் பணி செய்கிற இடங்களில் எனக்கு ஒரு அமைதி இல்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் என் வீட்டில் ஒரு அமைதி இல்லை. என்னப்பான்னு நம்ம ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த விடுதலை கொடுத்தார். பஸ்கா நினைவு கூறுதலை கொடுத்தார். அந்த நினைவு கூறுதல் தான் இன்று நாம் நினைவு கூறும் பண்டிகைன்னு சொல்லப்படுகிறது. திருவிருந்து என்பது கிறிஸ்துவை நினைவு கூறுதல். ஜீசஸ். நாம் ஆண்டவரை நோக்கி நினைவு கூறும் பண்டிகை. 40 நாட்கள் நாங்கள் பாஸ்டிங் இருந்திருக்கிறோம்ப்பா, 3 நாட்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் நினைவோடு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமா ஆண்டவரமே ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ
அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை கொடுப்பார்னா, ஒரு மிஷனரி அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அந்த உகாண்டா பகுதிக்கு ஊழியத்துக்கு போனாராம். திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள். அந்த வழியாக அவர் போயிட்டு ஒரு இடத்த கடந்து வரணும். இடையில ஆறு. அந்த ஆற்றுல எப்போதுமே தண்ணி இருக்காது. அன்னைக்கு பார்த்து பெரிய மழை பெஞ்சு காட்டு வெள்ளம் அந்த ஆற்றுல போய்கிட்டு இருக்கு. அதை கடந்து போவதற்கு போட் இல்லை, பாலங்கள் இல்லை. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட பாலங்கள் கிடையாது. ஏன்னா பொதுவாக தண்ணி இருக்காது, கால்நடையாக நடந்து போகலாம். நம்ம ஊரில் ஓடு பாலம்னு சொல்லுவாங்க. ஓடு பாலம் என்பது திடீர்னு மழை பெஞ்சோன்னா காட்டாற்று தண்ணி ஓடும். அந்த நேரத்தில் போனால் நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி தண்ணி ஓடுது. ராத்திரி நேரம் ஒரு சின்ன கூட்டமாக நடந்து வந்து கொண்டிருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போக முடியாது, அவ்வளோ தண்ணி. என்ன செய்யுன்னு தெரியல. அந்த ராத்திரி அந்த ஆற்று ஓரமாகவே படுத்துட்டாங்க. படுத்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மிஷனரி ஜோம் பண்ணுற, தகப்பனை இந்த ஆற்றை கடந்து போகணும்ப்பா, என்ற உணவு இல்லை, நான் சாப்பிடணும், போய் பார்க்கணும், என்ன சரின்னு தெரிலப்பா, என்ன வழின்னு தெரியலன்னு ராத்திரி ஜோம் பண்ணிக்கிட்டு இந்த ஆற்று ஓரமாக காட்டுக்குள்ளே படுத்துருந்தாங்களாம். அருணாச்சல் போயிருந்தேன். அப்போ சைனாலேருந்து ஐஸ் கட்டி உருகி, மலையோட ஐஸ், மலை வந்து ஐஸாக இருக்குது, அந்த ஐஸ் கட்டி உருகி தண்ணி ஓடி வருது. திடீர்னு தண்ணி அதிகம், திடீர்னு தண்ணி அதிகம். அந்த தண்ணியில் கை வைக்க முடியல, ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த தண்ணி அவர் இந்த சம்பவத்தை நான் இதை வாட்ஸ்அப்பில் கேட்குறப்ப எனக்கு அந்த சைனாவுடைய ஆறு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஆத்தோரும் மக்கள் இருக்காங்க, எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல். அந்த மக்களுக்கு பெயர் மிஸ்ட் பீப்புள் என்று பெயர், தொலைந்து போனவர்கள் என்று பெயர். அப்படி இவர் ஆத்தோரமாக படுத்துக்கிட்டு அதில் ஜெபம் பண்ணிட்டு அப்போ காலையில் எழுந்து பார்த்தா ஆத்தோரமாக இருந்த பல வருஷங்கள் பெரிய மரம், பல வருஷங்கள் இருந்து பெரிய மரம் வேரோடு சாஞ்சிட்டான். வேரோடு சாஞ்சது எப்படி சாயுதுன்னா, ஆத்தோட இந்த பகுதியில் விழுந்து அந்த பகுதியை போய் அந்த மரம் சேர்க்குது. இவங்க காலையிலேருந்து அந்த மரத்தை பாலமாக ஃப்ரிட்ஜாக பயன்படுத்தி அந்த பக்கம் போயிட்டாங்களாம். அதுதான் சங்கீதம் 116 தாவீது ராஜா சொல்கிறாங்க, இது துதியின் சத்தம், அல்லேலூயா என் ஆத்துமாவே துதி என்று சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த எல்லாமே அது தாவீதோட சங்கீதம் சொல்கிறாங்க. அதை சொல்ற, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினார். ஆண்டவர் இந்த ஜெபத்தை லிசன் பண்றாரு, என் சத்தத்தையும் கேட்கிறார். அவர் செவியை தமக்கு சாய்த்தபடியால். நம்ம கூப்பிடுறப்போ மகன் அப்பாட்ட, அப்பா ஒரு பேனா வேணும், அப்பா ஒரு புது ட்ரெஸ் வேணும், அப்பா ஒரு பைக் வேணும், அப்பா இது வேணும், கூடுமானவரையும் எல்லாத்தையும் அப்பா எத்தனை தான் வாங்கி கொடுப்பா. சில இருந்தால் கண்டுக்காமல் போய்கிட்டு இருப்பார். கேட்குவோம், ஆனால் கேட்காத மாதிரி போவார். அப்பா இந்த பிஸ்கட் வாங்கி கொடுங்க, சரின்னு சொல்ல மாட்டார். சரின்னு சொன்னால் ஏன்பா வாங்கிட்டு வரலம்மா. செவியை சாய்க்கிறது இல்லை. பக்கத்து வீட்டில் கடன் கொடுத்தவங்க இந்த கடன் எப்போ தருவாங்க, கண்டுக்க மாட்டோம், கேட்காது. அதே மாதிரி இல்லை, ஆண்டவர் தம்முடைய செவியை சாய்த்தபடியால். அதுதான் சங்கீதம் 18:6 சொல்ல, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன், என் தேவனை நோக்கி அகை விட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் பலனாகிய கர்த்தாவேன்னு 18:1 ஆரம்பிச்சுட்டு அதில் சொல்லுவார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன். அந்த 6 வசனங்கள் பொன்னான வசனங்கள் சங்கீதம் 18. அதெல்லாம் சொல்றாரு, என் செவியை சாய்த்தபடியால். நான் கூப்பிடுறப்ப அவர் கேட்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தொழுது கொள்வேன். இதுதான் நினைவு கூறுதல், வர்ஷிப், துதி. எப்போ துதிப்போம்? நம்முடைய தேவைக்கு ஒருத்தர் என்ன கொடுத்தாரோ அப்போ நம்ம துதிப்போம். இவங்க மறக்க முடியாதுங்க, நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்க. இப்போ என்னுடைய பெரிய நண்பர் ரெவரண்ட் ஃப்ரீடி பாஸ்கரனை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். எனக்கு முதலாவது அங்கி மாட்டி விட்டவர், எனக்கு மெசேஜ் சொல்லி கொடுத்தவர், மெசேஜில் இந்த இடத்துல என்ன சொல்லணும், இதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணணும் என்ன சொல்லுவார். அவர் சர்ச்சைக்கு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், அவர் சர்ச்சைக்கு எந்த ஊரில் இருந்தாலும் போயிடலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் என்னுடைய செய்தியில் எங்கே தவறு இருக்கோ, இந்த இடத்துல நீ தவறு பண்ணியிருக்க, இந்த இடத்துல நீ சரி பண்ணு, நீ இதை உன்னை பேலன்ஸ் பண்ணிப்போ, நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, இது தப்பான கருத்து, மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போன்னு என்னை சரி பண்ணுவார். என் மனைவி என்னை கூட வர பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அண்ணே சூப்பர் மெசேஜ்னு பண்ணுவாங்க. ஆனால் சூப்பராக அங்கே உட்காந்துருக்கவங்களை பார்த்தா நிறைய கொட்டாவி விடுவாங்க, காலை நீட்டுவாங்க, கையை நீட்டுவாங்க,
எப்போ அந்த பிளேடை முடிப்பார்னு அந்த உட்கார்ந்துருக்கவங்க தான் அவங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் மனைவி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிட்டீங்க, இதை சரி பண்ணுங்க, இதை கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவர் சொல்லுவார். அதுதான் worship, துதி. நான் எப்போவுமே அவரை துதிப்பேன். நம்ம ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தத, என் சத்தத்தை கேட்டாரு, அதனால நான் அவரை துதிப்பேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. யோனா ஜபிக்கிற மாதிரி ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில் யோனா கப்பலில் போகிறாரு. பெருங்காற்று வந்தது, புயல் வந்தது. யாருன்னு பார்த்தாங்க, சீட்டு போட்டால் யோனா பேர். நீ யாரா? நாங்கள் ஹூ ஆர் யூனாங்க. ஐ எம் த சர்வெண்ட் ஆஃப் மைட்டி காடுனா, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டுடைய உன்னத ஊழியன்னா. எல்லாம் நடுங்கிட்டான். என்னை தான் புயல், என்னை தூக்கி போட்டு சரியாயிடும். தூக்கி போட்டாங்க. புயல் நினச்சி கப்பல் அழகாக போய்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணிக்குள்ளே போனவன் ஜெபம் பண்ணுறான். தண்ணிக்குள்ளே போகிற ஜெபம் பண்ணுறப்போ ஒரு வாய் ரெடியாக மீன் வாயை திறந்து மீன் வாயத்துக்குள்ளே போயிட்டான். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய மிருகம் திமிங்கலம் தான். ஒரு கப்பலை விட 5 மடங்கு இடையாம். ஒரு ஃப்ளைட்டை விட 12 மடங்கு இடம் அதிகமாக, ரொம்ப பெருசாக. அதுதான் கடந்த நாட்களில் ப்ளூ வேலி. ஆனால் யாருக்குமே கட்டுப்படாது, தன்னே மோதி மோதி செத்து போமா. அந்த திமிங்கலம் தான் வாயை திறந்துச்சு. உள்ளே போய், தகப்பனே பாதாளம் என்னை சுற்றி இருக்கு, பாசி அறைக்குள்ளே இருக்க. யோனா என்ன மையத்தில் ஜெபம் பண்ணுவார். நம்ம எப்பெல்லாம் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறாமோ, நான் தான் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை பொல்லாப்புக்கு நீக்கி மரண கட்டுகளுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் 12ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் உமக்கு தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எருசலேமே நடுவில் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டு வந்த நம்முடைய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல நினைவு கூற அழைக்கிறார். அந்த நினைவு கூறுதல் தான் இந்த ராபோஜன. பரமபிதாவே, உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு நாங்கள் விலகலை. அதுதான் ராபோஜனம் கொடுக்கும்னா பிளஸ் பண்ணோம்னா, ஆம் பிதாவே, நீர் தோத்தரிக்கப்பட்டவர், நீர் எங்களுக்காக இந்த எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினீங்க. அதை நினைவுறுவதற்காக நாங்கள் இதை பெற்றுக்கொள்கிறோம்ப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். நம் கடமை அந்த பாதைகளை நினைத்து பார்த்து மனமாற்றம். கிறிஸ்தத்துக்கு வர மக்களுடைய எண்ணிக்கை குறையுது. மெகாசிஸ் சின்ன பையன், 19-20 வயது, இங்கிலாந்துக்கு லெட்டர் எழுதுகிறார். ஒரு பெரிய தொகை வருது. அப்போ தான் நாசரேத்துங்கிற இடத்த வாங்குறார். அந்த இடத்த வாங்கி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த மக்களுக்கு 5 சென்ட் இடம் கொடுக்குறார். ஊருக்கு நடுவில் சர்ச்சு கட்டுறார். சர்ச்சுக்கு 4 கேட் பெருசாக இருக்கும். காலையில் ராத்திரி 11 மணிக்கு மேலே 12:30 மணி 1 மணி வரை சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். காலையில் 6 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ், 6 மணிக்கோ 7 மணிக்கோ, அதுக்கு முன்னால் சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் நடத்துவாராம். யாரெல்லாம் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் வந்து இந்த அப்பத்தை திராட்சத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த வியாதி சரியாகுமா. நம்பிக்கையோடு இன்றைக்கும் அந்த 2 வேளை கம்யூனியன் சர்வீஸ், காலையிலையும் ராத்திரியும் அந்த நாசிரியத்தில் தூய திருத்துவாலயத்தில் பெரிய கத்தீட்ரல்னுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சர்ச்சு. ஒருவேளை ஆலயம் என்பது அதுதான். அந்த சங்கீதம் 116 ஒரு ஆலயங்களில் நான் நம்மை தொழுது கொள்ளுவேன்னு சொல்கிறேன். இது நம்ம நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுது, தன்னைத்தான் சோதித்தறிந்து, எக்ஸாம் ஹிம்செல்ஃப், தன்னை சோதிக்கணும். இதை வாங்கும் என்ன, நான் இதுக்கு பாத்திரனா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா, என் மாமியாருக்கு நான் சோறு போடுறேனா, எங்கள் அம்மா அப்பாவை நேசிக்கிறேனா, வாங்கின வட்டியை கொடுத்துருக்கிறேனா, நான் பணி செய்கிற இடங்களில் உண்மையாக இருக்கிறேனா, என் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தவனாக காணப்படுறானா, என் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேனா, ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறேனா, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேனா, திருச்சபைக்கு போகிறேனா, இதெல்லாம் என்கிட்ட தப்பு இருக்குப்பா, என்னை மன்னிங்க. அதுதான் பரமபிதாவே
உனக்கு விரோதமாய். அதுதான் அந்த அந்த செலுத்தும் எங்களுடைய நீதி நிமித்த ரட்சிக்கிற தவறை உங்களுடைய இறக்கின்படி மேசின்கள் துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. இருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பான்னு இந்த கம்யூனியன் சர்வீஸில் சொல்லுவோம். அதை ஸ்டெப்பாக வாசித்தீங்கன்னா அதைப்படி நம்ம நினைத்து இதை பெற்றுக்கொள்கிறப்போம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. ஒருவேளை அந்த ஜீவன ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, இந்த நினைவுறுதல் பணிகளை எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டுமா என்னுடைய பாதத்தில் வருகிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பாதத்தில் உங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய பாதத்தில் நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிரசனத்தை தாங்க, உங்களுடைய வழிநடத்தில் தாங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.